ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னா, சரியா, அதாவது சார் சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து எனக்கு வந்து ஃபைனல் எண்டு வரைக்கும் நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி டிஎம்டி யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் ஹெல்ப்பாக இருக்கட்டும், சரியா, அதாவது எந்த காலேஜில் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும், எந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஹெல்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உங்கள் கையில் எலிஜிபிள் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் படிக்க முடியும். அப்போ அதுக்குரிய தகவல் என்ன அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியும் கலந்த துக்கம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி, சரியா. அதாவது என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீட் வந்து இருந்துச்சு, சரியா. இந்த என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க, சரியா. அது வந்து இன்னமும் நம்மளோட அஃபிஷியலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரலை, சரியா. இருந்தாலும் நமக்கு கிடைத்த தகவலின்படி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கொடுக்குறோம். ஒருவேளை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படின்னு சொல்லி சில குறிப்பிட்ட சீட்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டை என்னாச்சு பார்த்தா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐக்குள்ளே நம்ம கொண்டு வராங்க, சரியா. என்ஆர்ஐக்குள்ளேயும் கொண்டு வரலாம், இல்லைனா வந்து ஜென்ரல் கேட்டகரியில் நமக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை பற்றின சீட் மேட்ரிக்ஸ் வந்தோடனே, சரியா, இந்த வருஷத்தோட சீட் மேட்ரிக்ஸ் வந்தோடனே தான் அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கும், சரியா. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது பார்த்தீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாவில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபீஸையுமே கொஞ்சம் ஹைப் பண்ணியிருக்காங்க, சரியா. அதாவது 13,50,000 இருந்ததை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 லட்சமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் ஃபீஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க, சரியா. அப்போ எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதாவது காலேஜ் வைஸாக நம்ம பார்த்துடலாம். இப்போ பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா போனீங்க அப்படின்னா, சரியா, கவர்மெண்ட் வித் செல்ஃப் ஃபைனான்ஸில் போனீங்கன்னா 4.5 லட்ச ரூபா ஃபீஸு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது 15 லட்சம், சரியா. என்ஆர்ஐ கோட்டாவில் போனீங்கன்னா 27 லட்ச ரூபா, சரியா. சார் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் டீம்டுலேயே போட்டு போயிடுவோமே, டீம்டில் போட்டால் 16, 17, 18 ஏதாவது ஒன்று 20க்குள்ளேயே நாங்கள் போட்டு போயிடுவோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வேறு வாங்குவாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படியும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 2 லட்சம் வந்துடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படின்னு போட்டாலும் அது ஒரு 2 லட்சம் வந்தாலும் 19 லட்சம் வந்துருமே சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போடும் போதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ஆர்ஐ கோட்டாவில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 30 லட்சம் 32 லட்சம் என்னாச்சு பார்த்தா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா. அப்போ ஃபீஸ் வந்து ரொம்ப என்னாச்சு பார்த்தா அதாவது கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரியா. அடுத்து கற்பக விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா 4.35, அதுக்கப்புறம் 15.27, சரியா. அதுக்கப்புறம் கற்பகம் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 4.40 கவர்மெண்ட் கோட்டாவில் போனோம்னா, அதுக்கப்புறம் 15.27. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் போனீங்க அப்படின்னா 4.35, 15.27. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.40 கவர்மெண்ட் கோட்டாவில் போனோம்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 15 லட்சம், என்ஆர்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 27 லட்சம். என்ஆர்ஐ லேப்ஸை என்னாச்சு பார்த்தா சுத்தமாக எடுத்துட்டாங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.50, சரியா, 15 லட்சம். அதுக்கப்புறம் 27 லட்சம் வந்து என்ஆர்ஐ, சரியா. அதுக்கப்புறம் பனிமலர் மெடிக்கல் காலேஜில் 4.50, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 15 லட்சம், என்ஆர்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 27. மாதா மெடிக்கல் காலேஜில் 4.35 செல்ஃப் ஃபைனான்சியல் நம்ம போகும்போது, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் போகும்போது இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 15 லட்சம், என்ஆர்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 27 லட்சம். முத்துக்குமாரில் வந்து பார்த்திங்கன்னா 4.35, 15.27. தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 4.5 லட்சம், சரியா. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 15.27. மூகாம்பிகை இன்ஸ்டியூட் ஆஃப் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா 4.40, அதுக்கப்புறம் 15 லட்சம், இங்கே 27 லட்சம், சரியா. தாகூர் மெடிக்கல் காலேஜில் 4.35, 15.27. மேல்மருவத்தூரில் 4.50, சரியா, 15.27. சுவாமி விவேகானந்தா காலேஜில் 4.50, 15.27. அதுக்கப்புறம் அருணை மெடிக்கல் காலேஜில் 4.50, 15.27. சென்ட் பீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4.50, 15.27. இந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.50, 15.27. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், சரியா, காஞ்சிபுரத்தில் 4.50, 15.27. கேஎம்சிஹெச் 4.35, 15.27. நந்தா மெடிக்கல் காலேஜில் 4.50, 15.27.
அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் 450 15 27 இதை தெளிவாக பார்த்துங்க. இது எல்லாமே வந்து அதாவது ப்ரைவேட் காலேஜஸ். இதுவே ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலேஜ்கிட்ட இருக்குது. அந்த 4 காலேஜ் இருக்குது சரியா. இதில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஹை பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள். கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் 5,40,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாங்கன்னா 16,20,000, என்ஆர்ஐயில் போனாங்கன்னா 30 லட்ச ரூபா. இதில் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாம் வந்து போட்டு ஹாஸ்டலோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி 21 22 லட்சம் வந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லி பார்த்தா ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு டைரெக்டாக டீம்டில் போட்டாவே இப்போ இவங்க வந்து ஃபீஸை வந்து உயர்த்திக்கனால ஒரு வேளை டீம்டில் என்ன பண்ணலாம் 20க்கு கீழே இருக்கக்கூடிய டீம்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள். அது எல்லாமே மேக்ஸிமம் 20க்கு மேலே உயர்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். அதை பற்றின அப்டேட் எதாவது வந்துச்சுன்னா நம்ம உடனே கொடுக்கலாம். தனலட்சுமி சீனிவாசன் சரியா இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,40,000, 16,20,000 சரியா. அதுக்கப்புறம் 30 லட்சம் என்ஆர்ஐ கோட்டாவில் போனோம் அப்படின்னா. வெங்கடேஸ்வராவில் அதே மாதிரி தான் 5,40,000 சரியா. 16, 20, 30 லட்சம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் 5,40,000, 16, 20, 30 லட்சம் சரியா. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அப்போ எந்தெந்த காலேஜஸில் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்து வாங்க மாட்டாங்க, இந்த ஃபீஸஸை மட்டும் வாங்குறது எந்த காலேஜாக இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.